வீட்டாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சொத்து பத்திரத்தை உன் பேருக்கு எழுதி வைப்பாங்கன்னு நானே காலையில இருந்து எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. சரி காத்தால 9 மணிக்கு போலான்னாங்க. 9 மணிக்கு மேலேயும் ஆயிடுச்சு. இப்ப போலான்னு சொல்லவும் மாட்டேங்கிறா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்குது இங்க? அதாவது உங்க அப்பா மட்டும் என்ன எதுன்னு கேட்டியா? கொஞ்சம் அமைதியா அறியா. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என் பேர்ல எங்க அப்பா எழுதி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா நீ என்ன இப்படி பறந்துட்டு இருக்க? ஒரு நாள் உன் மாமனார் வீட்டுல இருக்க மாட்டியா? நாள் ஆனாலும் டே வீட்டுல இருக்க முடியுமா? நீ என்னை பார்த்து எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியல உனக்கு? கிடக்குது லூசு. யார்கிட்ட எப்படி பேச கூட தெரிய மாட்டேங்குது. பொறுமையா இரு, எல்லாம் சீக்கிரம் நல்லதே நடக்கும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா, என்னப்பா? அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் போச்சு, எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. அப்பா கூட ஏதோ பேசிட்டு இருக்க தனியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கும்? பேசுற ஏது பேசுன்னு கேட்டுட்டு இருக்க? உன் கோபத்தை நம்ம பிள்ளைகிட்ட தான் காம்பியா? அவனே எஸ்க புஸ்கான ஆளு. அவங்க அத்தையிட்ட போய் சொல்லிட்டானா? எல்லாரும் சேர்ந்து என்னை கோவப்படுத்துக்குதான் என் பிள்ளை மேலே நான் கோவப்படுற நிலைமை ஆயிடுச்சு. சரி விடு. இங்க வாப்பா அஜய். ஏன்பா? இங்க வா அஜய். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேல. அப்பா வீட்டுக்கு வரவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இதே மாதிரி தானே அம்மாக்கு இருக்கும். அவ்வளவுதான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அஜய் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? இன்னும் சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கேன்பா, வேற எதுவும் இல்ல. சரிங்கப்பா. நீ போய் அமிர்தா கூட விளையாடு போ. சரிம்மா. தன்மையை எடுத்து சொல்லி நம்ம புள்ள புரிஞ்சுக்கிச்சுல. விட்டுட்டு என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைகிட்டே கோவப்பட்டினா என்ன ஆகுறது? சரி சரி விடு. மாப்பிள்ள என்னங்கத்த, காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மதியான சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டு போங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, என்னதாமா ஆச்சு? காலங்காத்தால இருந்து எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பத்திரப்பதிவு ஆபீஸ் போறது இது அது விஷயமா தான் சொல்ல வந்திருக்கேன். என்னம்மா? உங்க அப்பா மாப்பிள்ளைய வர சொன்னாரு. எதுக்குமா? அப்பா என்கிட்ட ஏதாவது சொல்லுவாரா? ஆனா என்னன்னு கேட்டதுக்கு மாப்பிள்ளைய வர சொல்லு, அவகிட்ட பேசுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? சரி போமா, வர சொல்றேன். என்ன உங்க அப்பா தகவலை உங்க அம்மா கிட்ட சொல்லி அனுப்புறாரு? ஏன் நேரடியா என்கிட்ட வந்து பேச மாட்டாரோ? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படிதான் தரக்குறைவா நடத்துவாங்களா? பாரு, உன்ன உள்ளார விட்டதே பெருசாமா. அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்த சொத்து பத்தி நமக்கு கிடைக்காம போயிடும். நமக்கு எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டாங்கிட்ட என்னை ஜாமீன் பொண்ணு நினைக்கிற. இப்படி போட்டாதான் நம்ம காரியமும் நடக்கும். வாயா முத. அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாரு. நீ என்னமோ தகராறு பண்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. முத எந்திரிச்சு வா. சரி போலாம். மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லிட்டியா? வரேனாரா? நான் என்னத்த சொல்றது? எல்லாம் எடுத்து சொல்லணும். சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே? எல்லாத்தையும் சொல்லுங்க, என் தலையை உருட்டுவீங்க. ஆமா அமைதியாரு, மாப்பிள்ளை வராரு. வீட்டு மாப்பிள்ள வந்திருக்கேன். இந்த ஆள் பட திம்பரா உட்காந்துருக்கானே. வந்ததுமே எந்திரிச்சு நின்னு வாங்க மாப்பிள்ள உட்கார மாப்பிள்ள சொல்றது கிடையாது. இதான் அவன் வீட்டு மரியாதை போல இருக்கு. இதுல என்னை கட்டிக்கிட்டவ அவங்க அப்பா பார்த்து ஈ நிலிக்கிறா. அந்த ஆள் என்ன சொல்ல போறானோ தெரியல. அவங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாருல, என்னன்னு அவட்ட கேளுங்க. என் முகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்ததுல இருந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அந்த ஆள் பேச மாட்டானா? நான் தான் போய் என்ன மாமான்னு பேசணுமோ? உங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்காராமா. என்னதான் ஆனாலும் உங்க அப்பனே ஆத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டியா நீ? அவட்டி சொல்றது உங்ககிட்ட அமைதியா இருந்து திரும்ப சொல்ல நினைக்கிறியா நீ? என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. அத்தை நல்லா வயிறார பரிமாறினாங்க. சரிங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படியே. மாமா என்ன விஷயம்? பத்திரப்பதிவு ஆபீஸ் போகணும்ல, நேரம் ஆயிடுச்சுல, வாங்க போலாம். அதை பத்தி தான் மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும், உட்காருங்க. அப்படிங்களா? சரி மாமா. அதாவது மாப்பிள்ள என்னதுன்னா, எதுவா இருந்தாலும் சட்டுன்னு சொல்லிருங்க மாமா. மச்சான், எப்பவும் பாக்குற ஜோசியரை பாத்துட்டு வந்தோம். சரி. அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன சொல்லிருப்பாரு? தங்கச்சிக்கு எழுதி கொடுக்கறத நல்ல திருப்தியா எழுதி கொடுங்க அப்படின்னு தானே சொல்லிருப்பாரு. ஏனே அப்படின்னு இல்ல, வேற என்னனே? நாள் சரியில்லையா, அதனால பத்திரப்பதிவு பண்றதை இன்னைக்கு வேண்டாம், ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க தங்கச்சிக்கு எதை பிரிச்சு கொடுக்கறதுனால கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னமா சொல்ல வர? அப்பவே நினைச்சேன், என்னடா இருந்தாலும் தனியா பேசணுங்கிறானே, சரி ஏதோ விஷயமா இருக்குன்ட்டு. இப்பதானே புரியுது. உங்க வீட்டால கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாதா? இந்த பத்திரத்தை உன் பேரை பதிவு பண்றது கூட 4 லட்சத்தவங்க பாப்பாங்களோ? அப்பா சட்டனை எல்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. கிட்டது எல்லாமே பாப்பாரு. காத்தால பேசிட்டு இருக்கும் போது சொல்ல வேண்டியதானே? இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்க அந்த மனுஷன். கொஞ்சம் கோவப்படாம இரியா. அப்படியே கோவப்படாம இருக்க முடியும்? நானு அண்ணன் ஈஸியா சொல்லிட்டான், ஒரு மாசம் கழிச்சு பண்ணிக்கலான்ட்டு. ஒரு மாசம் பொறுத்துக்க மாட்டியா நீ? ஆளு சல்லுன்னு ஓடிடும். ஆமா, எங்க சல்லுன்னு ஓடுறது? அப்புறம் உங்க அப்பனும் ஆத்தாலும் மனம் மாறினாலும் மாறலாம். அதுக்கு வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சுக்கலாம். அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பா சொன்னபடி நடந்துக்குவாரு. ஆமா, உங்க அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணி நீ கிழிச்சாங்க. என் தலையில பாறாங்கல் போற மாதிரி பண்ணாங்கல்ல, இதுக்கு மாப்பிள்ள. சொல்லுங்க, என்ன மாப்பிள்ள நீங்க நினைக்கிறீங்க? பேச்சிலே தெரியுது ஏதோ நீங்க எது எப்படியோ நமக்கு சாகவாசமா சொல்லிட்டாரு மாமனாரு. இனிமே இந்த சொத்தை பிரிக்கிற வேலை நடக்குமாங்கிறேன். நடக்கவே நடக்காது. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. அடுத்த ஜோசியர் பக்கமும் இதுவும் நேரம் சொல்லிருந்தா சொல்ல போறாங்க. அப்படியா இருந்தாலும் இந்த சொத்து பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வராது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, ஜோசியர் பார்த்து நல்ல நாளா குடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரிச்சா எல்லாம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் மாமனார் சொல்லிட்டு இருக்காரு. நல்லா புரியுது. எதுக்கு கோவமா நடந்துக்கிறீங்க? அப்பா ஒரு மாசம் வெயிட் பண்ண சொல்றாரு, அது உங்களால முடியாதா? ஏங்க, ஒரு வருஷம் இதுக்காக தான் நம்மளும் போராடிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாசம் வெயிட் பண்ண மாட்டீங்களா நீங்க? உங்க அப்பா சரின்னு காலையிலே சொன்னதுமே எனக்கு ஜிவ்னு மண்டையில ஏறிச்சு. என்ன இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டாரு. காத்தாலே சொல்ல வேண்டியதானே ஜோசியரை பாக்கணும்னு. எதுவும் பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, கிளிப்ப நீ போடிங்க. மச்சான். என்னங்க? என்ன மச்சான், மச்சிக்கிட்ட ஏதோ கோவமா பேசுற மாதிரி தெரியுது. அப்படின்னு இல்லையே.
அவர் கோமால பேசலனா என்னாச்சு ஜோசியரியா இப்படி சொல்றாங்கன்னு அவர் என்கிட்ட பேச சொல்லிட்டு இருக்காரு. நாங்க என்ன பண்றது மச்சான்? நம்ம வீட்ல என்ன நல்லது பண்ணாலும் ஜோசியர் கலந்துக்காம நம்மளும் செய்ய மாட்டோம்ல. ஏமா உனக்கே தெரியாதா? எனக்கு தெரியுது, ஆனா அவருக்கு புரியணும்ல. சரி இப்ப என்ன ஒரு மாசம் கழிச்சு பிரிச்சுக்கலாங்கிறீங்க? ஆமா மாப்பிள்ள, மாசத்துல கொடுத்துருவீங்களே. சரி பரவாயில்ல, அப்புறம் என்ன, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு போறேங்கிறீங்க? மாசத்துக்கு நம்ம வீட்ல இருங்க. ஒரு மாசம்னா என்னால இங்க இருக்க முடியாது. நான் போய் எங்க அம்மா பார்க்கணும், என் வீட்டை பார்க்கணும். ஐயோ என்ன ஏன் சொல்ற? வீட்டை பாக்கணுங்கற? வீடை பார்க்க போறீங்களா? வீடு இல்ல வேலை இல்ல எல்லாம் போயிடுச்சுங்க நீங்க. என்னன்னே நீங்க அப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க? முன்ன வரைக்கும் வீடு இல்ல வேலை இல்ல நீங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு போறீங்கறீங்க. எந்த வீட்டுக்கு போவீங்க? என்னன்னு தெரியல, வழக்கமா மாத்தி சொல்லிட்டேன். மாத்தி சொல்லிட்டாலும் எங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? பாண்டியம்மா, உங்க அண்ணி வீட்ல ஒருத்தி தானே, அவ பேசுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே என்னன்னு பேசுற நீங்க? விஷயத்துல அவங்க தலையிட கூடாது. எதுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க? எல்லா விஷயத்துலயும் மூக்கு நுழைக்கிறாங்க. எனக்கு கோவம் வராதா? பாண்டியம்மா எடுத்து சொல்றாள, கொஞ்சம் அமைதியாரு. ஆமா போமா, ஆமா போமா. என்ன வீட்டுக்காரே கண்டா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதுல. வீடு இல்ல, அவருக்குன்னு வேலை எல்லாம் போயிருச்சு. அதனாலதானே எங்க கண்டமேனி எங்களை பேசிட்டு இருக்காங்க. நீ அதுக்கு சரிங்கிற? அப்படி சொல்ல வரல நானு. இந்த பாருமா, எல்லாரும் உங்களுக்காக நல்லதான் நினைக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருங்க மாப்பிள்ள, எங்கேயும் போவேனா. நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல ஒரு மாசம் நான் இங்க வீட்டுல இருந்தேன்னா வீடை கூட்டு பாத்திரம் விளக்கு துணிமணி தவ அடுத்த என்ன கக்கூசை கூட கழுவ சொல்லிடுவீங்க நீங்க. ஆமா எங்க அண்ணி அப்படி நடந்துக்கலாம் நடந்துக்குவாங்க. பாரு, வேணும்னு சீண்டி பார்க்க நினைக்காத. யார் சீண்டி பாக்குறது? யார் பேசுறது? நீங்க தானே. நீ எப்படி சொல்றீங்க? பாண்டியம்மா, என்னனே உன் பொண்டாட்டி எது நான் பேசக்கூடாதுங்கிறியா? வாய மூட சொல்லாம என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அதுக்கு இல்லம்மா, எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? யார் கூட கூட பேசுறா? இந்த வீட்ல நானும் ஒரு பொம்பளை புள்ள தான். எனக்கு ஏதாவது நல்லது கிட்டது பாக்குறீங்களா, செய்றீங்களா? வீட்டுக்காரர் வந்திருக்காரு, ஏதாவது காலையில இருந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? அப்பதான் வயிறு இல்லாம சாப்பிட்டாரு. அப்புறம் என்ன, ஏதாவது சாப்பிட்டாரு இல்லன்னு சொல்லல. நம்ம யார் செஞ்சது? நீ செஞ்சதானேமா? வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்களே அண்ணின்னு, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களே ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் சேர்ந்திருக்கோம். பிரச்சனைக்கு நடுவுல இன்னைக்குதான் என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. வந்ததுக்கு நல்ல சாப்பாடு கூட செய்ய மாட்டாங்க அவங்க. அம்மா செஞ்சாங்களேமா. எல்லாம் செஞ்சா சரிதானா? அண்ணி எங்க வீட்டுக்காரர் கவனிக்கணும்ல. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் கவனிக்காம விட்டா சும்மா விட்டுருவாங்களா அவங்க? காசுல இருந்து உடம்பு முடியல, ஒரு மாதிரி தலையை வலிச்சிச்சு. நானே எங்களை பார்த்து தலையை வலிச்சிருக்கோம். என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா, வேலை அதிகமா இருக்குன்ட்டு அதை செய் இதை செய்யு சொல்லுவாங்கன்ட்டு இதை ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிறீங்க. நடிக்கிறீங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட மனுஷன் பேசுவானாக்கும். பாண்டி, உன் பொண்டாட்டி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. நம்ம வீட்டு பொண்ணிட்ட வழக்காடிட்டு இருக்கா. அப்பா எதுவும் பேசாம இருக்க சொல்லாமா? நீங்க என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. நான் எதுவும் சொல்லல. அம்மா அப்பாவை கேட்டுட்டு சரின்னு சொல்லி தலையாட்டுங்க. நான் உள்ளார போறேன். மர்மம் பேசுறேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள கிளம்புறீங்க? என் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா இருந்தீங்க, எல்லாம் பேசிட்டீங்க. அப்புறம் நான் இங்கே இருங்க. வேண்டாம், இங்க இருந்தாலும் எனக்கு மரியாதை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே இருந்தா என்னதான் செய்யறது சொல்லுங்க. நம்ம 2 பேரும் இங்க இருக்கவே வேணாம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்னதுங்க? நானும் அஜய் 3 பேரும் வாடகை வீட்டுல போய் தங்கிக்கலாம். மாப்பிள்ள வாடகை வீட்டுக்கு போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். இவ்வளவு பெரிய வீடு இருக்கே, இந்த வீட்டோட எதுக்கு வாடகை வீட்டுக்கு போகணும்? ரூம் இல்லையா, ஒண்ணு இல்லையா? உங்க மாமனார் இவ்வளவு பெரிய வீட கட்டி போட்டு வச்சிருக்காரு, நீங்க சாதாரண வாடகை வீட்டுக்கு போறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. நாங்க ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்க தான். அதுக்கு சொல்லல மாப்பிள்ள, ஒரு மாசம் தானே, சீக்கிரம் போயிரு. நாளு பாப்பா பேர்ல எல்லாம் எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கிக்கோங்க, அங்க போயிருங்க. வரைக்கும் இங்கே இருங்க. என்னால முடியாது. எனக்கும் மான மரியாதை இருக்கு. ஆனா இங்க இருந்தானா எல்லாரும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தேன்னு சொல்லிடுவீங்க. எனக்கு இது தேவையா? பாண்டியம்மா, போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை. வாடகை வீட்டுக்கு போயிருவோம் நம்ம. அப்பா இவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறாங்களே, அப்புறம் நான் வாடகை வீட்டுக்கு போனுங்கிறீங்க? இங்கே இருந்தலாம்ல. சொன்னா புரியாத உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? துணிமணி எடுத்து வைக்கிறேன், கத்தாதீங்க. மாடி பாண்டியம்மா பாருங்க, ரூம்ல இருந்துற போறாரு. ரூம்ல இருந்தா சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட போறாரு. ஏமா அவர் இப்பெல்லாம் பேசுறாரு? நீயே சொல்லி புரிய வை. மாப்பிள்ள சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியாது மாமா. நான் முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். நீ வரீனா வா, நான் வேணா போயிருந்தேன் தனியா. மச்சான் சொன்னா கேளுங்க. அட என்னமா இப்படி பேசிட்டு போறாரு? எல்லாரும் இப்படி பேசுனீங்கன்னா கூட சேர்ந்து உன் பொண்டாட்டியும் பேசுறாங்க. அவ என்னமா பேச போறா? இப்ப பேசினவங்க நாளைக்கு திரும்ப பேச மாட்டாங்களா? அவர் சொல்றது கரெக்ட் தானா? நான் வாடகை வீட்டுக்கே போயிடுறோம். சொல்றத சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உன் இஷ்டமா. நான் கடை கிளம்புறேன்ப்பா, போயிட்டு வரேம்மா. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாரு ஆனா அப்பா எல்லாருமே ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அவர் சொன்னா நான் என்னமா பண்றது? அண்ணன் என் மேல கோவப்பட்டு போகுது. கோவமெல்லாம் பல்லமா, நல்லதுக்கு தான் எடுத்து சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, என்னப்பா நீங்க இப்படி கழட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா? என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்பா பார்த்து? உங்க அப்பா தானே உனக்கு எல்லா சின்ன துடியா துடிக்கிறாரு. ஏன் அவரை புரிஞ்சுக்க மாட்டேனீ? புரிஞ்சுக்கிறத பத்தி இல்லம்மா. காசு பண்ண என்ன இருக்கு? வேலை ஒண்ணு இல்ல, எல்லாம் போயிருச்சு. வாடகை வீட்டுக்கு தானே போறோம், காசு பணம் எல்லாம் கொடுங்க. சொல்லிட்டாருமா, அவர் பாத்துக்குவாரு. என்ன அவர் பாத்துக்குவாருன்னா என்னப்பா சொல்றீங்க? செலவுக்கு வேண்டாமா? நிலைமை புரிஞ்சுதான் நானே கேக்குறேன். நீங்க தான் இப்படி பேசுறீங்க. அம்மா என்னன்னா அப்பா உனக்காக எம்பிட்டு செய்யறேன்னு சொல்லுது, ஆனா நீங்க என்னப்பா இப்படி சொல்லி காமிக்கிறீங்க? பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு இந்த செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கணும், கொடுக்காம பேர் போறோம். அவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, கோமா பேசினாதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணு பணம் வேணும்னு கேக்குது. 1 லட்சம் பணம் எடுத்து கொடு. 1 லட்சம் எப்படி பத்து? எனக்கு வாடகைக்கு அட்வான்ஸே 50,000 60,000 கேட்பாங்க. எவ்வளவு வேணும் நீயே சொல்லுமா. 5 லட்சம் பணம் கொடுங்க. 5 லட்சமா? செலவு பண்ணி வெளியே போறதுக்கு இந்த வீட்டுல இருந்துக்கலாம்ல. நல்லா புரியுதுமா, புரியுது. அவட சேர்ந்து நீ இப்படி பேசிட்டு இருக்கீல, பொண்ணுக்காக 5 லட்சம் பணம் கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்குறாண்டி. செலவு பண்ணி 1 மாசத்துக்கு எதுக்கு இருக்க போறேன்னு கேக்குறேன். எப்படியோ நாங்க இருக்கோம். ஒத்த பொண்ணு நான் மட்டும் தானே இருக்கேன். உன் பொண்ணுக்காக எதுவும் செய்ய மாட்டியா? இதுக்கு நம்ம பொண்ணு கிட்ட வழக்காடிட்டு இருக்க. நீ எவ்வளவு கேட்கலாம் அதுவே கொடுத்துரு, சரியா? இல்லங்க சொன்னா கொடுக்கணும். சரிங்க.
நீயும் மாப்பிள்ள போய் வீடு பாத்துட்டு வாங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம். சரிப்பா. அப்புறம் துணிமணி எடுத்துட்டு போறது எல்லாமே பாத்துக்கலாம். சரிப்பா. நான் கடை கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வீடு பாத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க. அப்பா என்னம்மா? நானும் அவர் மட்டும் போக மாட்டோம். எங்க சின்னவன் என்ன பண்றான், பரணியே கூட்டிட்டு போனோம். அவன் கடைக்கு போயிட்டாமா. கடைக்கு போயிட்டானா அக்காக்காக வர மாட்டானா? என் வீட்டுக்கார மட்டுமே வீடு பார்க்க போனோமா? அவன் தனியா கடை ஆரம்பிச்சிட்டான். கடையில வேலை அதிகமா இருக்குல்லம்மா. நீங்க சொல்றது புரியுதுப்பா. என் வீட்டுக்கார மட்டும் வெயில அலைஞ்சு தெரிஞ்சு பாக்கணும். அக்காக்காக வர மாட்டானா? போன் பண்ணி வர சொல்ல அவனை. நான்லாம் போன் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லிருங்கப்பா. நீ எங்க வீட்டுக்கார சொல்லி நானே போய் கிளம்புறோம். சரிம்மா, நான் இப்ப சொல்லி வைக்கிறேன். சரிப்பா. சரி, கடை கிளம்புறேன் நானு. கடை விஷயத்திலே மறந்துடாதீங்கப்பா. பரணிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நீங்க சொல்ல நானும் வீடு பார்க்க போக மாட்டோம். அதான் சொல்லிடுறேம்மா. மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் பேச்சு கேட்டு நல்லா எல்லாத்தையும் வச்சு செய்யற நீ. நான் என்னமா செய்யறேன்? நான் எதுவும் செய்யலையே. என்ன எனக்கு சொல்லி கொடுக்க போறாரு? நம்ம இப்படி சொல்ல வந்துட்டேன். நல்லா அம்மா அம்மா ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்த. இப்ப உங்க வீட்டுக்கார வரவும் உங்க வீட்டுக்கார வந்ததுக்கு அப்புறம் அவரோட பேசக்கூடாதா? அம்மா அம்மா உன் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கணுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. முத கிளம்பணும். பணத்தை எடுத்து வையாமா. வீடு நல்லா இருக்குன்னு போய் பாத்துட்டு வா. அதுக்கப்புறம் பணத்தை தாரேன் நானு. கொடுத்தா என்ன போச்சு உனக்கு? அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட? பணத்தை கொடுந்தானே சொன்னாரு. அப்பா அப்படி சொல்லவே இல்லையே. வீட பாத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தா சொன்னாரு. இல்ல அப்பா அப்படி சொல்லவே இல்ல. கையோட கொடுத்துருந்தா சொன்னாரு. இப்படியே வழக்காடிட்டு இருக்காத. பணம் தானே கொடுக்குறேன். போ கிளம்பி ரெடி ஆயிரு. சரி. எப்பப்பா பொம்பளை பிள்ளை பெத்தாலும் பெத்தாச்சு. பணம் வேணும்ட்டு என்கிட்டயும் அவர்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் நல்லதுக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். ஆனா இவன் என்ன புரிஞ்சுக்கிறாளா? எப்பா சாமி, எப்படியும் நல்லா இருந்தா சரி. முத பணத்தை எடுத்து வைப்போம். இல்லன்னா அவ்வளவுதான். அதுக்கு வேற சண்டை போடுவா.